ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்வெஸ்டிங்க்கு வந்து எந்த ஆப் வந்து பெஸ்ட். இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், க்ரோ, அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு. அதில் இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா க்ரோ ஆப் வந்து இன்வெஸ்டிங் யூஸ் பண்றேன். நான் ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங்க்கு வந்து க்ரோ வந்து பெஸ்டா இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து ஏன் மற்ற ஆப்போட எதுக்கு பெஸ்ட், அதை பத்தியும் அதை எப்படி வந்து பேசிக் எப்படி செட் பண்ணலாம் அதை பத்தி இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ என்னோட நேம் கிங்ஸ்டன். வெல்கம் டு காசு பத்திரம். உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் வந்து க்ரோ ஆப் மார்க்கெட்ல நிறைய ஆப் இருக்கு, இந்த ஆப் வந்து இன்வெஸ்டிங்க்கு வந்து க்ரோ ஆப் வந்து போதும். ஏன் அப்படின்னா க்ரோ ஆப்ல வந்து கிட்டத்தட்ட 1.2 crores பீப்புள் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அதுவும் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 4.8 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர் இதை யூஸ் பண்றதுனால ஆப்னாலே போதும் ஒரு கிளிச் இருக்கும். இப்போ என்னால யூஸ் ஓபன் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஒரு இஷ்யூ நடந்தா கூட உடனே ட்விட்டர்ல வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம சர்வீஸும் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கே ஒரு 2 தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் டைம்லேயே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூ. அதே மாதிரி இப்போ இந்த க்ரோ ஆப் வந்து செபில வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆப். செபினா என்ன, ஆர்பிஐ என்னங்கிறத நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். செபில ரிஜிஸ்டர் பண்ணாலே அது கவர்மெண்டோட அப்ரூவல் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஸ்டாக்காவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல வெல் எஸ்டாபிஷ்ட் கம்பெனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா கம்பேரிங் வித் அதர் கம்பெனிஸ் வந்து இதுல வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. டிமேட் ஏஎம்சி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஒரு ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அது வந்து இதுல ஜீரோ தான். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டா வாங்குறதுனால நீங்க எந்த அமௌண்ட் இதுல வந்து பே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க ரெகுலரா இப்போ வந்து ஒரு பேங்க் மூலமாவோ இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் மூலமாவோ வாங்குனீங்கன்னா அப்போ நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆப் மூலம் வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுனால நீங்க எந்த கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்குறோம் விற்கிறோம், அந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு வந்து 0.005 சம்திங் அந்த பெர்சன்டேஜ் தான் இவங்க சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்களோ விற்கிறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் வந்து 5 ரூபா தான் அவங்க பிடிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆப் வந்து ஒரு 8 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோல வந்து இந்த ஆப் பத்தி நான் சொல்றேன். எப்படி செட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து சைடில் நான் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோ ஆப்ல வந்து முதல்ல என்ன கேட்குதுன்னா எந்த ஜிமெயில் ஐடியில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஜிமெயிலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் கேட்குது. ஸோ இந்த நம்பர் வந்து எப்படின்னா பேசிக்காக வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர், அதே சேம் நம்பர் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் டேக் ஆகிருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நான் கொடுத்துட்டு இதில் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 6 டிஜிட் ஓடிபி வருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோஃபில்ங்கிறத கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பின் வந்து செட் பண்ணணும். அதை வந்து ஒரு தடவை கொடுத்துட்டு அகைன் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பின்னை வந்து கொடுப்போம். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு ஏடிஎம்க்கு ஒரு பின் இருக்கோ அது மாதிரி, ஏடிஎம் யூபிஐக்கு வந்து நீங்கள் என்ன பின் செட் பண்ணுறீங்களோ அது மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பின் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுக்குது, க்ரோ வந்து செக் பண்ணுது. ஸோ இப்போ வந்து செக் பண்ணிட்டு உங்களோட நேமு, அதே மாதிரி உங்களோட பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட் வந்து வந்திருக்கு. பேன் நம்பரோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் மேட்ச் ஆகாட்டினா கூட அதில் நம்ம மேனுவலாக மாற்றிக்கலாம் கீழே. இப்போ வந்து நமக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, அவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அந்த பேங்க் இப்போ ஐஓபினா ஐஓபி காட்டுது, ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி. இங்கே வந்து இப்போ ஐஓபி காட்டுது. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹெச்டிஎஃப்சி வேணுங்கிறதுக்காண்டி நம்ம இப்போ இது பண்ணுறோம், பேங்க் வெரிஃபை பண்ணுது. இப்போ வந்து இந்த இது ஃபீல்டில் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம சிக்னேச்சர் போடணும். ஸோ இதில் நம்ம சிக்னேச்சரை இப்போ போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா அக்யூரேட்டாக நம்மளால் இதில் சிக்னேச்சர் போட முடியாது. இன்கேஸ் நம்ம போடுறோம், ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறோம், ஒழுங்காக வரலைன்னா கீழே ரீசெட் பட்டன் கொடுத்தீங்கன்னா திரும்பி கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு 50 to 60% வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் மாதிரி இருந்தால் ஓகே தான். சிக்னேச்சர் போட்டாச்சு, சப்மிட் பண்ணிக்கிறோம். சப்மிட் பண்ணோன்னே இப்போ வந்து ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஆதார் நம்பரை டைப் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம பேன் கார்டு போட்டால் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணுதோ அதே மாதிரி இப்போ ஆதார் டீட்டெயில்ஸும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாதரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாதர் நேமு, நாமினிஸ் வந்து ஃபாதர், அப்புறம் அவங்களோட மெயில் ஐடி இல்லாட்டி கூட இது பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர். இப்போ ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பரை வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபாதரோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் கண்டினியூ.
ஸோ இப்போ வந்து என்னன்னா ஸ்பிளிட் பர்சன்டேஜ் வந்து 100% இருக்கும். இவங்க தான் ஃபுல் நாமினா 100%. இப்போ வந்து ஃபாதருக்கு வந்து 100% கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இப்போ 50% ஃபாதருக்கு கொடுத்துட்டு இப்போ அம்மாவோட டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு 50% அம்மாவுக்கு அப்படியும் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு 100% வந்து ஃபாதருக்கு கொடுத்துருக்கோம். எதுவும் அடிஷ்னல் எதுவும் நாமினி ஆட் பண்ணல. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ என்னன்னா நம்மளோட லொக்கேஷன் எடுத்துக்கிறது. ஸோ வைல் யூசிங் திஸ் ஆப் கொடுத்துட்றேன். இப்போ என்னன்னா கேமராவில் வந்து செல்ஃபி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீழே ஓப்பன் கேமரா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், கேமரா ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளை வந்து ஃபோட்டோவில் வந்து செல்ஃபி எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுது உண்மையிலே ஒரு ஹியூமன் தான் வந்து இதை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இப்போ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் அந்த ஃபார்மில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ கொஞ்சம் நல்லா லைட் இருக்கிற இடமா பார்த்து உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ அகைன் வந்து பேரண்ட் நேம் கேட்குது. ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா வாட் இஸ் யுவர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. நம்ம இது வரைக்கும் ட்ரேட் பண்ணது இல்லைங்கனால நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவோம். வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா செல்ஃப் எம்ப்ளாய்டா, ப்ரொஃபஷனலா, ஃபார்மரா, ஸ்டூடெண்ட்டா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ப்ரொஃபஷனல் கொடுத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் ஆனுவல் இன்கம் கேட்குது. ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 1 to 5 கொடுத்துக்கலாம். இப்போ வாட் இஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிள். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகிக்கும். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது நம்ம கண்டிப்பாக வேணும். அதனால அது வந்து மேண்டட்ரியாகவே செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கு, டெப்ட் டிக் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே உள்ள எல்லாமே டிக் ஆகிருக்கு. இப்போ ஈக்விட்டி F&O வேணுமா, கமாடிட்டிஸ் வேணுமா அப்படிங்கிட்டு இருக்கு. கமாடிட்டிஸ் கூட ஓகே தான். F&O ட்ரேட்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல, அதனால் அது வேணாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, நேம், நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸு, அப்புறம் நாமினி டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, சிக்னேச்சரு, அப்புறம் செல்ஃபி இமேஜ், அது எல்லாமே இந்த இதில் வந்து வரிசையாக இருக்கும். மொத்தமாக சம்மரிஸாக இருக்கும். ஸோ எங்கெங்கே நம்ம சிக்னேச்சர் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல சிக்னேச்சர் ஃபீல்டு வந்து ஃபில் ஆகிருக்கும். நேம் எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே நேம் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சைன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து அகைன் வந்து ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கு. ஸோ அதை நம்ம டைப் பண்ணுறேன். 805327 வெரிஃபை ஓடிபி. ஸோ டாக்குமெண்ட் வந்து சைன்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். யுவர் ஆல் செட், யுவர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ், யூ வில் பி ரெடி டு இன்வெஸ்ட் சூன், நோ ஃபர்தர் ஆக்ஷன் நீடட். ஸோ கண்டினியூ கொடுத்துட்றோம். ஸோ F&O பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லை, அதனால் ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுத்துட்றேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து என்னபிள் பண்ணணுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேணாம், நாட் நோ கொடுத்துவோம். வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் டேஷ்போர்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரொஃபைல் நம்ம போய் பார்க்குறோம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து இது கீழே தான் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாம் வரும். ஸோ எப்படி வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 2 days எடுத்துக்குவாங்க. ஒரு 48 hours வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேம் இந்த இதில் போயிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பேசிக்காக வந்து க்ரோ ஆப்பில் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருப்போம். இதே யூஸ் பண்ணி நீங்கள் உடனே வந்து க்ரோ ஆப்பை வந்து செட் பண்ணுங்கள். என்னோட அஃபிலியேட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கீழே. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணலாம். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.